ஓ ஓ ஜாலியா பாடுவோம் ஓ ஓ ஓ ஜாலியா ஆடுவோம் ஓ ஓ ஓ எதுக்கும் பயமில்லை எதுக்கும் பயமில்லை எதுக்கும் பயமில்லை இயேசு நம்முடன் இயேசு நம்முடன் இயேசு நம்முடன் இயேசு நம்முடன் அவரை பின்பற்றுவோம் VBS RBTM VBS VBS RBTM VBS என்ன எல்லாரும் எக்ஸைட் ஸ்மிதா உனக்கு இந்த சவுண்ட் கேக்குதா? ஆமா யாரோ அழுதாங்களா? டோரேமான் என்னாச்சு டோரேமான்? எதுக்கு அழுத டோரேமான்? உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ என்னாச்சு? பிள்ளைல யாராவது டோரேமான் ஏதாவது சொன்னீங்களா? இல்லனே இதுக்கு டோரேமான் இப்படி அழுதுட்டு இருக்கு. என்னாச்சு டோரேமான் என்கிட்ட சொல்லு. அக்கா இன்னைக்கு லாஸ்ட் நாள் விபிஎஸ்க்கா. அதுக்கு எனக்கு இந்த விபிஎஸ் முடிக்க மனசே இல்லைக்கா. எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. ஐயோ டோரேமான் எங்களுக்கும் தான் முடிக்க மனசே இல்ல. அதுக்கு இப்படி லாஸ்ட் நாள் இவ்வளவு நல்ல செலிப்ரேஷன் நாள்ல வந்து நீ அழுதுட்டு இருக்கியா? நாலு பூச்சி கூட கழுவாம நேத்து ராத்திரில இருந்து அழுதுட்டு இருக்கீங்கக்கா. சரி டோரேமான் அழாத டோரேமான். ஆமா டோரிமான் நீ இப்படி அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன் இந்த நாளை உன்னால என்ஜாயே பண்ண முடியாது. அதுவும் பிள்ளைகளும் என்ன பொண்ணு என்ன அரை மணி நேரம் என்ன அழுறத பார்க்கறதுக்காகவா வந்திருக்காங்க? நீங்களே சொல்லுங்க பிள்ளைகளா. ஓகே அழுல கமான் டோரிமான் எங்களுக்கு இப்ப சிரிச்சு கம்பெனி. அக்கா இன்னைக்கு நிறைய புது செஷன்லாம் இருக்குன்னு என்கிட்ட பாஸ்டர் ராத்தி வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கக்கா. ஆமா டோரிமான் எக்ஸைட்டிங்கா புதுசா இன்னும் இருக்கு. நீ இப்பவே எல்லாம் சொல்லாத பிள்ளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. சரிக்கா அப்போ நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். நம்ம அழகா கியூட்டா ப்ரேயர் பண்ணிட்டு சரிக்கா இருங்கக்கா ஓகே பிள்ளைங்களா. ஓகே அக்கா நம்ம அதனால அழகா கியூட்டா ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாக்கா. விசேஷமா நம்மளுக்கு கள்ளிக்குளத்துல இருந்து ஒரு சகோதரி வந்திருக்காங்க ப்ரேயர் பண்றதுக்கு. அது யாரு தெரியுமா? அதுதான் நம்ம பாஸ்டரோட அக்கா. அதனால அவங்க வந்து இந்த விபிஎஸ்ஸை நம்ம இந்த 4வது நாள் பண்டிகையை தொடங்குறதுக்கு முன்பாக அவங்க நம்மளுக்காக வந்து ஜெபிச்சுட்டு போவாங்க. அதனால நம்ம எல்லாரும் வெளியில போமாக்கா வாங்க போலாம். வாங்க பாருங்க பிள்ளைல நீங்க இந்த விபிஎஸ் நாளின் கடைசி நாளாக நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். நாம் இந்த நேரத்திலே நம் கடைசி நாளாக கொண்டாடி இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் இருக்கணும் என்பதற்காக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ண போகிறோம். சிறு பிள்ளைகள் எல்லாரும் இதை நீங்க பாருங்க. கட்டாயமாக எல்லாரும் கைகளை கூப்பி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். கண்களை மூடி ப்ரேயர் பண்ணுவோம். பிதாவே மீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மீ துதிக்கிறோம் ஐயா, மே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த விபிஎஸ் நாளின் 4 நாளும் நீ பொறுப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சிறு பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் சமூகத்தில் வந்து ஆடவும் தகப்பனை உற்சாகமாய் வந்து கலந்து கொண்டிருக்கிறதை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனை இது பிரோஜனமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஐயா. அவர்களை தடை பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அதே போல் இந்த நாட்டில் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 4 நாள் இருந்த தகப்பனே, இந்த விபிஎஸ் தகப்பனே பிள்ளைகளுக்கு ஒரு பிரோஜனமாய் காணப்படட்டும். மீதியான பகுதியை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிள்ளைங்களா எல்லாரும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? நானும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். என்ன கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் இமோஷ்னல் ஆயிட்டேன்.
வேற ஒன்றும் இல்லை பிள்ளைகளா. அதனால இப்போ நம்ம என்ன செஷனுக்கு போக போறோம்னு தெரியுமா? இப்போ நம்ம ஆல் 3 டேஸ்க்கு வசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீகேப் பண்ண போறோம். அதனால நீங்க எல்லாரும் உங்களோட மெமரி பவரை நல்லா யூஸ் பண்ணி அந்த 3 நாள் வசனத்தையும் நீங்க அப்படியே மறுபடியும் படிச்சு ரீகேப் பண்ணி அதை நல்லா உட்கொள்ளுங்க. ஓகேவா பிள்ளைகளா? Over to memory verse section. நம்ம தமிழ்ல வசனம் படிப்போம். நான் வசனம் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். எரேமியா 31:3. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். எரேமியா 31:3. பிள்ளைகளா, இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வசனம் படிக்கலாம். I have loved you with everlasting love and I have drawn you with unfailing kindness. Jeremiah chapter 31 verse 3. திருப்பி படிக்கலாம். I have loved you with everlasting love and I have drawn you with unfailing kindness. Jeremiah chapter 31 verse 3. பிள்ளைகளா, இப்போ ஹிந்தில வசனம் படிக்கலாமா? நான் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. मैंने तुझसे सदा प्रेम किया है, इसलिए मैंने तुझे अपनी करुणा से आकर्षित किया है. जेरेमिया 31:3. திரும்பி சொல்லலாமா? मैंने तुझसे सदा प्रेम किया है, इसलिए मैंने तुझे अपनी करुणा से आकर्षित किया है. जेरेमिया 31:3. இப்போ நான் வசனம் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நம்ம தமிழ்ல படிப்போம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். மத்தேயு 22:14. நான் இன்னொரு வாட்டி வசனம் சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். மத்தேயு 22. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வசனம் படிக்கலாம். நான் சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுங்க. For many are invited but few are chosen. Matthew 22:14. திருப்பி சொல்லுங்க. For many are invited but few are chosen. Matthew 22:14. ओके पिलेगला पे हिंदी में படிப்போமா? क्योंकि बुलाए हुए बहुत है परंतु चुने हुए थोड़े हैं. मैथ्यू 22:14. திரும்பி சொல்லலாமா? क्योंकि बुलाए हुए बहुत है परंतु चुने हुए थोड़े हैं. मैथ्यू 22:14. ஹலோ குட்டீஸ், வசனம் படிப்போமா? இப்போ நம்ம தமிழ்ல வசனம் படிப்போம். இப்போ சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 3:2. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 3:2. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல வசனம் படிக்கலாம். நான் சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுங்க. Repent, for the kingdom of heaven has come near. Matthew chapter 3 verse 2. திருப்பி சொல்லுங்க. Repent, for the kingdom of heaven has come near. Matthew chapter 3 verse 2. என்ன பிள்ளைகளா, இப்போ ஹிந்தில வசனம் படிப்போமா? நான் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. मन फिराओ क्योंकि स्वर्ग का राज्य निकट आ गया है. मैथ्यू 3:2. திரும்பி சொல்லலாமா? मन फिराओ क्योंकि स्वर्ग का राज्य निकट आ गया है. मैथ्यू 3:2. Bambalela, 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 Jeshu bambalela, bambalela, Jeshu bambalela, bambalela. ஓகே பிள்ளைகளா, எனக்கு நல்லா தெரிஞ்சது, நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம என்ன செஷனுக்குள்ள போறோம்ட்டு. நம்ம முதல் நாள் படிச்ச உருட்டு பாட்டுல இருந்து நம்ம 3வது நாள் படிச்ச பாம்பலேலா வர இன்னைக்கு மறுபடியும் நம்ம எல்லா பாட்டுக்கும் வைப் பண்ணி டான்ஸ் ஆட போறோம். ஓகே பிள்ளைங்களா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அக்கா மார்களும் நம்ம குட்டீஸ் மார்களும் வராங்க உங்களுக்காக இந்த மேடையில கலக்கிறதுக்காக. Over to dance session. அவன நம்பி விடாத, நம்பி ஏமாந்து
पूछो कौन हूँ मैं? कौन हूँ मैं 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 पूछो कौन हूँ मैं? मेरी पहचान है मेरी पहचान है यीशु नाज़री। 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 दास नहीं मैं तो बेटा हूँ, गुलाम नहीं मैं तो दोस्त हूँ। दास नहीं मैं तो बेटा हूँ, गुलाम नहीं मैं तो दोस्त हूँ। दुनिया वाले चाहे जो भी कहे, दुनिया वाले चाहे जो भी सोचे, दुनिया वाले चाहे जो भी कहे, दुनिया वाले चाहे जो भी सोचे। यीशु मसीह में, यीशु मसीह में, यीशु मसीह में जयवन से बढ़कर हूँ। 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 Bambalela, 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 Jeshu bambalela, bambalela, Jeshu bambalela, bambalela, Jeshu bambalela, bambalela, Jeshu bambalela. Bambalela, hold on to Jesus, 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 hold on to Jesus. Jeshu bambalela, bambalela, Jeshu bambalela, bambalela, Jeshu bambalela, bambalela, Jeshu bambalela, bambalela. यीशु को तामेलेना, तामेलेना, यीशु को तामेलेना, तामेलेना, यीशु को तामेलेना, तामेलेना, यीशु को तामेलेना, तामेलेना, यीशु बमलेला, बमलेला, यीशु बमलेला, बमलेला, यीशु बमलेला, बमलेला, यीशु बमलेला, बमलेला. என்ன பிள்ளைங்களா, இப்போ அண்ணன் எதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கீங்களா? என்ன மறுபடியும் நம்ம கியூட்டான அழகான சாரதாக்கா வந்து கதை சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் கிடையாது. இப்போ உங்களுக்கு நாங்க இந்த விபிஎஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோமோ, எவ்வளோ காமெடி பண்ணோமோ, ஒரு விஷயத்தை நாங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு எத்தனை தடவை நாங்கள் ரீட்ராய் பண்ணுமோ, அது எல்லாமே கியூட்டாக அழகாக ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறோம். அதனால பிள்ளைங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன், நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். அதனால நீங்கள் இதை பார்த்து நல்லா இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. நல்லா விடாமுயற்சியாக எது பண்ணாலும் நல்லா பண்ணுங்க. அதனால பிள்ளைகளா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் அதை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஓவர் டு பிடிஎஸ். நல்ல
Hallelujah, 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 hallelujah. தாவீது, எஸ்தர், பேதுரு நீங்க எல்லாரும் தாவீது, எஸ்தர், பேதுரு நீங்கள் எல்லாரும் 2025 ஏன் அங்கும் ஏதும் கோலியாத்தை வீழ்த்த வேண்டுமா? என்ன உலகம் இது அப்படி நீங்க சொல்ல. ஏன்னா நான் வந்து இப்போ 2025 காட்டுவேன். அது முடிச்சதோட அதை கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு போய் ப்ளீஸ் சொல்லு. நான் வாங்க போகலாம். என்ன பிள்ளைகளா இந்த நாடகத்துல இருந்து நாடகம் சரி அவ வேனு கொண்டு என்ன இரிட்டேட் பண்ணதுக்கே சிரிப்பா எப்படி தெரியுமா பாரு. அப்புறம் நீதான் ஆளணும். அப்படியா? இன்னைக்கு இந்த சண்டே கிளாஸ் அதுக்கப்புறம் நம்ம பாஸ்டர் அம்மாவுக்கும் பாஸ்டருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பாஸ்டர் அப்புறம் தான் பாஸ்டர் அம்மா. பாஸ்டர் அப்பா பாஸ்டர் அம்மா எங்களுக்கு இப்ப சிரிச்சு கம்பெனி சிரிக்க இவ்வளவு ஆடாத கல்லுஞ்சக்காரி நீ. அவ அல்ற நீ அழாம சிரிக்க. ஹோ 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 ஹோ. ப்ளீஸ் சொல்லு. ஒரு நாள் ஹெவன்ல காட் கால் பண்ணாரு. பேதுரு இயேசுவின் சீடன். சில நேரங்களில் தவறு செய்தாலும் மனம் திரும்பியவன். அவன் இந்த gift ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்ம டீச்சரோட பேசும்போது உங்க ரியாக்ஷன் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல. ஸ்வேதா நீதான் எடுத்துருக்க ஸ்வேதா. ஆமா ஸ்வேதா. ஒரு பட்டதாரியா இருக்கிற பட்டதாரின்னு என்னது? பட்டதாரினா படிச்ச பட்டதாரி. பைபிளின் வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டர் வந்து எல்லாமே இருக்கிறவங்களோ இல்ல எல்லாம் ஸ்டக் ஆயிட்டு. ஹலோ பிள்ளைகளா, ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா, நான் ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கேன். ஆமா சிங்கி, நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆமாக்கா, இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் நாள் விபிஎஸ் வேற லெவல்ல இருந்துச்சுக்கா. ஆமா பிள்ளைகளா, இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் டெய்லி அந்த சண்டே கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி அதை விட டபுள் எனர்ஜெட்டிக்கா நம்ம விபிஎஸ்ல. ஆமா இந்த சைடு வச்சு அந்த சைடு இந்த சைடு. நான் ஆன் பண்றேன், எனக்கு தெரியாது, நீங்க ஃபுல்லா பண்ணுங்க அப்புறம். இப்படி கொடுக்கறதுல எனக்கு ஃபுல் சந்தோஷமே. நீங்க குட்டீஸ் ஹலோ பிள்ளைகளா. சப்பா, நேத்து ஃபர்ஸ்ட் டே சூப்பரா இருந்தல. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து செகண்ட் டேக்குள்ள வந்துருக்கோம். நாளைக்கு வந்து திரும்ப
அப்படியே ஓபன் பண்ண போறோம் அக்கா உங்கள் டோரிமான். ஓகே பாய். ஹலோ பிள்ளைங்களா, இப்போ உங்களுக்காக இந்த 4வது நாள் பண்டிகை அன்னைக்கு உங்களுக்கு விசேஷமாக ஒரு 3 கேரக்டரை பரலோகத்துல இருந்தே நாங்க கீழே இறக்கிட்டோம். அது யாரெல்லாம்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். அதனால யார் யாருன்னு அதை பார்க்கணும்னா நீங்க அடுத்த செஷனுக்கு போங்க. ஓவர் டு நெக்ஸ்ட் செஷன். ஒரு நாள் ஹெவன்ல காட் கால் பண்ணாரு. பேதுரு இயேசுவின் சீடன். சில நேரங்களில் தவறு செய்தாலும் மனம் திரும்பியவன். அவன் மனம் திரும்பிய போது ஆண்டவர் அவனை மீண்டும் பயன்படுத்தினார். தாவீது ஒரு சிறிய மேய்ப்பன். ஆனாலும் தேவனை முழுமையாக நம்பியவன். தன் நம்பிக்கையால் பெரிய ராட்சசனை கூட ஜெயித்தான். எஸ்தர் ஒரு தைரியமான ராணி. தன் மக்களை காப்பாற்ற தேவனை நம்பினாள். அவளின் விசுவாசத்தால் ஜனங்கள் மீட்கப்பட்டனர். தாவீது, எஸ்தர், பேதுரு, நீங்கள் எல்லாரும் 2025 உலகத்துக்கு போய் என்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து வாருங்கள். அங்கும் ஏதும் கோலியாத்தை வீழ்த்த வேண்டுமா? அங்கு நல்ல மீன்கள் கிடைக்குமா? நீங்க 2 பேரும் பேசாம நம்மள கடவுள் கும்பிட்டுருக்காங்க. நம்ம அவங்க முதல்ல போவோம். 3 சொல்வதும் சரிதான். நாம எல்லாரும் சேர்ந்து போகலாம். நீ கடல் மீதே நடந்தவனாச்சு. இது உனக்கு இன்னும் புரிதல். விசித்திரமான இடமாக இருக்கிறது இது. இந்த ஸ்திரீயை கையில் என்ன கற்பலகை? அதை பத்தி நீ என்ன பண்ணி போகிறாய்? நீங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்கீங்க? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போயிட்டு வந்தீங்களா? இல்லை, என் பெயர் தான் தாவீது. இதோ இந்த கவனால் தான் நான் கோலியாத்தை முறியடித்தேன். என் பெயர் பேதுரு. நான் தான் கடல் மீது 2 நிமிடமாக நடந்திருப்பேன். என் பெயர் எஸ்தர். நான் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஓ, பைபிள் கேரக்டர்ஸ். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களாம் 2025 நீங்க எல்லாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கீங்கன்னு பார்க்க வந்திருக்கோம். ஆனா எங்கதுலதான் ராஜ்யம், ராஜா, கோலியாத் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதை தவிர்த்து எங்களுக்கு எக்ஸாம் டென்ஷன், ஆன்லைன் கிளாஸ், வைஃபை இஷ்யூஸ், டியூஷன் கிளாஸ், இந்த கிளாஸ், அந்த கிளாஸ் 1008 பிரச்சனை இருக்குப்பா. உங்களிடம் கோலியாத் மாதிரி பெரிய பெரிய ராட்சசங்கள் தான் இல்ல. ஆனா இன்னும் உங்க மனசுல பயம், கோபம், சோம்பல், பாவம் இது எல்லாத்தையும் விசுவாசத்தினால வீழ்த்தியும். இதுவும் நல்லா இருக்கே. நான் கடலின் மீது நடந்த பொழுது கீழே விழுகும் தருவாய் கர்த்தர் என்னை தூக்கி விடுகிறவராய் இருந்தார். அதே போல் நீங்களும் கீழே விழும் சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் இயேசுவே என்று கூப்பிடும்போது கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். அப்போ நான் வெறும் ஏசப்பான்னு கூப்பிட்டு பிரேயர் பண்ணிட்டேன்னா போதும்ல? கண்டிப்பாக. ஆனா கடவுள் உங்களை என்னதான் ராணி மாதிரி வச்சுக்கிட்டாலும் நீங்க அப்பவும் மக்களுக்கு சேவை பண்ணணும். அப்போ நீங்க 3 பேருமே சொல்றீங்க நான் டெய்லி ஜீசஸ் மாதிரி இருக்கணும், அப்படிதானே? அப்படிதான். நீங்க எல்லா இடத்துலயும் எப்பவும் அதே மாதிரி நடந்துக்கணும். இந்த 2025 ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதோடு நாம் வந்த வேலை முடிந்தது. சொல்லலாமா? சரி, போவதற்கு முன்பு ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் எல்லோரும் ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான். என்ன பிள்ளைங்களா, இவங்க எல்லாருமே நம்ம இப்ப பார்த்தோம்ல, தாவீது, பேதுரு, எஸ்தர் ராணி, இவங்க எல்லாருமே ஆண்டவருக்காக வாழும்போது நம்மளால எதுக்கு முடியாது? அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நம்ம எல்லாருமே ராஜ்யத்தின் பிள்ளைகளா வாழலாம். ஓகேவா?
என்ன பிள்ளைலா, உங்களுக்கும் தெரிஞ்சுட்டா நம்ம இப்போ கடைசி செஷனுக்கு வந்துட்டோன்ட்டு உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடலாமா? ஸோ இந்த 6th இயர் VBS நல்லபடியாக நடத்தி தந்ததுக்கு நம்ம ஏசப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நம்ம பாஸ்டர் அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நீங்களாம் இதை பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆமா பிள்ளைலா, அது மட்டும் இல்லாம இந்த VBS ஒவ்வொரு நாள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, வேலை பார்த்திருக்காங்க. அது நம்மளோட சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், டான்ஸ் ஆடின சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், வசனம் சொன்ன அக்காமார்களா இருக்கட்டும், ஸ்கிட்டு நடிச்ச அக்காமார்களா இருக்கட்டும், வேற நம்ம கேமராக்கு பின்னாடி எடிட்டிங் அந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும், நம்ம ஸ்னோலின் அக்காவா இருக்கட்டும், நம்ம டோரிமோனா இருக்கட்டும், நம்ம சிங்கியா இருக்கட்டும். ஆக மொத்தத்துல இந்த VBS உங்களுக்கு டெய்லி கொண்டு வர்றதுக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அபிரேகா அக்கா, ஸ்வேதா அக்கா, நீங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணீங்க. ஆனா இதுல ரொம்ப டேக் பார்ட் பண்ண நம்ம கீர்த்தி அக்காக்கு, நம்ம வினோலின் அக்காக்கு, நம்ம அபிரேகா அக்காக்கு, நம்ம ஸ்வேதா அக்காக்கு, வேற நம்ம ஸ்னோலின் அக்காக்கும் பெரிய தேங்க்ஸ். எல்லா VBS ஸ்கெடியூல் பண்ணுறதுலேருந்து, எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து, அந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப், அந்த டான்ஸ் இந்த டான்ஸுன்ட்டு ராத்திரி 2 மணி வரை 3 மணி வரலாம் இருந்து முழிச்சிருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்து எல்லாத்துக்குமே உங்கள் 5 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் அபிரேகா அக்கா நம்ம என்னைக்கு போட்ட ஸ்கிட்டில் ரொம்ப விசேஷமாக நடிச்சாங்களே, அவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணுங்கக்கா. ஆமா சிங்கி, இந்த வாட்டி உங்களுக்கு ஸ்பெஷல் டே இன்னும் ஸ்பெஷல் ஆக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் எக்ஸ்ட்ராவா உங்களுக்காக நடிக்க வந்தாங்க. நம்ம ரெனோ அண்ணனா இருக்கட்டும், நம்ம ரெகு அண்ணனா இருக்கட்டும், நம்ம ஸ்னோலின் அக்காவும் சேர்ந்து இந்த ஸ்பெஷல் ஸ்கிட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குனாங்க. சரி பிள்ளைகளா, நாங்கள் இப்போ போதும், நீங்கள் வருத்தப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 4th day VBSலையும் நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்க. வசனமாக இருக்கட்டும், ஸ்கிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் லேர்ன் பண்ணால் போதுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கட்டும். ஆமா பிள்ளைகளா, ஸ்வேதாக்கா சொன்ன மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கனாலே நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைங்க முதல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிரும் பிள்ளைகளா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த VBS அவ்வளவுதான். ஆனா நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு வாரம் நம்ம சண்டே என்ன இருக்கு, நம்ம எல்லாருக்கும் சண்டே கிளாஸும் இருக்கு. நீங்க அதையும் பார்த்து இன்னும் நிறைய கத்துக்கிட்டு நிறைய நீங்க என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க வாரம் மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. சரி பிள்ளைகளா, இன்னைக்கு நாங்க உங்க எல்லாருக்கும் பாய் சொல்றோம். எவ்ரி சண்டே உங்களை 6 மணிக்கு கண்டிப்பா இதே இடத்துல பார்ப்போம்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். பாய் குட்டீஸ். பாய்.